கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் அமெரிக்காவுக்கு போறார். ஏன்னா அவருக்கு ஒரு ஆசை. பாரத பிரதமர் இத்தனை நாட்டுக்கு போறாரு, உக்ரைனுக்கு போறாரு, போரை நிறுத்துறன்னு பேசுறாரு, ரஷ்யாவுக்கு போறாரு, ரஷ்யாலையும் கட்டிப்பிடிக்கிறாங்க, உக்ரைன்லயும் கட்டிப்பிடிக்கிறாங்க. இல்லையா? வித்தியாசமா இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் பார்க்கிறார், நாம் அந்த மாதிரி போலாமே. துபாயில் ஆரம்பிச்சு சிங்கப்பூர் போய், ஜப்பான் போய், ஸ்பெயின் போய், இன்னைக்கு அமெரிக்கா கிளம்பிருக்கு. முதலமைச்சர் இன்னொரு அப்பா செய்யணும்னா, 14 நாடுகள்ல பிரதமர் அவர்களுக்கு உயரிய விருது கிடைச்சிருக்கு. அது 7 இஸ்லாமிய நாடுகள் இருக்கு. நமக்கும் யாராச்சும் கொடுப்பாங்களா? நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டலாம். நாமளும் புலியாகலாம், நாமளும் தாவலாம், நாமளும் எட்டி குதிக்கலாம். அன்பு சொந்தங்களே, எந்த விதமான டிராமாவை உங்க போட்டாலும் கூட முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவிற்கும் தெரியும், இந்த பொய்யான அரசு, பித்தலாட்டத்தனமான அரசு, ஏழை மக்களுடைய வயிற்றை அடிக்கக்கூடிய அரசு, தமிழகத்திற்கு எந்த விதமான நல்லதும் செய்யாம தமிழிசேகா சொன்னது போல ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய ஒரு அரசு, ஆண்டிக்கோளத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனை அவமானப்படுத்தி, இதையெல்லாம் பேசிவிட்டு அவமானப்படுத்திவிட்டு ஒரு மாநாடு போட்டால் முருகனுடைய மனம் குளிர்ந்து விடும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மூடத்தனமான அரசுக்கு 2026 மக்கள் பதிலடி கொடுக்க போறாங்க. ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும், எந்த இடத்திலும் கூட சுணக்கம் காட்டாதீங்க. வருகின்ற காலம் நம்முடைய காலம் என்பதை மறந்து விடாதீர்கள். குறிப்பாக இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடைக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மண்டல் தலைவர்களும் மாவட்ட தலைவர்கள் சார்பாக அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னையில் இருக்கக்கூடிய 3 பாராளுமன்றத்தில் 591 பூத் முதலிடத்தில் வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் உங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும். 591 பூத், 3 பாராளுமன்றமும் சேர்த்து 3 பாராளுமன்றத்தில் பாருங்க, 18 தொகுதியில 13 தொகுதியில நாம 2வது வந்திருக்கோம். 591 பூத்துல முதலாவது வந்திருக்கின்றோம். இது வெற்றிக்கான முதல் படி. கோப்பை பாதி நம்பி இருக்கிறது என்று பார்க்க வேண்டிய பார்வை. அதனால் இன்னும் வேகமாக சுணங்காம நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. வருகின்ற காலம் நம்முடைய காலம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எதற்கும் பயப்படாதீங்க. மோடிக்கு நாம் தேவை என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். மோடி ஐயாவுக்கு எப்ப நாம தேவைப்பட்டமோ அதை விட அதிகமாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் இன்னைக்கு தேவைப்படுறான். நேற்று மோடி ஐயா புதிய பென்ஷன் ஸ்கீமை பத்தி பேசியிருக்கிறாங்க, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். அதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடன். 2005 பென்ஷன் ஸ்கீமை தூக்கணும். இன்னைக்கு 20 ஆண்டுகள் கழித்து மோடி ஐயா 2024 அற்புதமான பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். நேரடியாக 23 லட்சம் மக்களுக்கு நேரடியா பயன்பட போறாங்க. நல்லா யோசிச்சு 25 ஆண்டுகளுக்கு மேல பணி செஞ்சிருக்கிறீங்க. கடைசியா வாங்கின 12 மாசத்தினுடைய சம்பளத்தினுடைய ஆவரேஜ் 50% நேரடியா உங்களுக்கு வருது. உறுதியான ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியமாக இருக்கும்போது ஓய்வூதியரின் மறைவுக்கு பிறகு அவர் பெற்ற ஓய்வூதியத்துல 60% குடும்பத்தினருக்கு வருது. 10 ஆண்டு காலம் பணி செய்துவிட்டு வேலையை விட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா 10,000 ரூபாய் உங்களுக்கு ஓய்வூதியம். இதெல்லாம் நம்ம எடுத்து போய் சொல்லணும். திருமுனை கூட்டம் போட்டு நாம பேசணும். இதை மோடி அவர்கள் எதிர்பார்க்கின்றார். ஏன்னா பொய்யாயிரம் பேசலாம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் உண்மையை பேசுவதற்கு நாம் பயப்படக்கூடாது. உண்மையை பேசுவதற்கு நீங்கள் களத்தில் இருக்க வேண்டும். நேற்று நடந்த ஒரு நிகழ்வு, இது போல தினமும் 1008 நிகழ்வுகள் நம்முடைய மத்திய அரசு சாதனையாக செய்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் பேச வேண்டும், மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும். மோடி அவர்களுக்கு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நாம் இன்று தேவைப்படுகின்றோம். அவரோடு அரணாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. தனிப்பட்ட வெறுப்புகள் இருந்தாலும் அதை தள்ளி வைத்துவிட்டு மோடிக்கு அரண் சுவராக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் தலைவனும் இருக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கும். இதுதாங்க நம்ம போட்டி. நம்ம போட்டியில அங்க காட்டணும். எத்தனை பேருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக சேர்க்க போகின்றோம் என்பதுதான் நம்முடைய போட்டியாக இருக்க வேண்டும். செப்டம்பர் அக்டோபர் முடியும் பொழுது நாம் தெளிவாக இருக்கின்றோம். தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் 1 கோடியை தாண்டும் என்பதில் தெளிவாக இருக்கும். 8.5 கோடி மக்கள் வாழக்கூடிய அந்த மாநிலத்தில் 1 கோடி உறுப்பினர் சேர்க்கணும். இது ஒரு படி. உள்ளாட்சி தேர்தலில் 1,12,000 பேர் நிற்கணும். 2வது படி. 2 படியும் தாண்டினால்தான் முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி, அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சி நமக்கு கிடைக்கும். அதனால் எல்லோரும் நம்முடைய உறுப்பினர் சேர்க்கைக்காக முழுமையாக களத்தில் இருந்து உங்களை அர்ப்பணித்து செப்டம்பர் அக்டோபர் மாதம் முழுவதும் நடக்கக்கூடிய உறுப்பினர் சேர்க்கை 1 கோடியை தாண்ட வேண்டும். நீங்கள் அதற்கு உழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். செப்டம்பர் 1ஆம் தேதி காலையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக சேர இருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறுபடியும் நாம்
சேர வேண்டும். மோடி அவர்கள் சேரும் பொழுது தமிழகத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி குறைந்தபட்சம் 10 லட்சம் பேர் நம்முடைய இயக்கத்தில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட வேண்டும் என்பது தெளிவாக இருக்கின்ற ஒரே நாளிலே 10 லட்சம் 2 மாதத்திலே 1 கோடி என்பது நம்முடைய இலக்கு. நீங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கடுமையாக களப்பணி செய்து இதை செய்து காட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தொண்டர்களுக்கும், தலைவர்களுக்கும், மண்டல தலைவர்களுக்கும், கிளை தலைவர்களுக்கும், மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும், மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மூத்த தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, வாய்ப்பு கொடுத்த இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் நன்றி தெரிவித்து என்னை உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.